தாத்தா, ராதா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. விஜய் வராரு. வந்த உடனே அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு. "என்னப்பா விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. காவேரி ஏதாவது சொன்னாளா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "ஆமா தாத்தா, காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்ட உடனே தாத்தா கேட்குறாரு, "நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா தாத்தா, நான் சொல்றது எல்லாமே உண்மதான். காவேரிக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. "எப்படிப்பா? எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்தது?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "நானும் காவேரியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லா உண்மையும் அவ என்கிட்ட சொன்னா. நான் கொடைக்கானல்ல தான் பொறந்தேன். ரொம்ப விளையாடுவேன். ஜாலியா இருப்பேன். நான் நெவீன லவ் பண்ணேன். ஆனா கடைசியில கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதுக்கும் அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பணத்துக்காக நான் உங்கள கல்யாணம் பண்ணேன். அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அவ என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவா? நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா தாத்தா. இத கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. என்னாலயே இத தாங்கிக்க முடியல தெரியுமா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. இத தானே நம்ம எதிர்பார்த்தோம். இங்க பாருங்க விஜய், நீங்க எதுக்காக என்னோட புருஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எனக்கா ஞாபகம் வந்து நான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கேட்கணுமா? அப்படி இல்லன்னா என்னை இப்படியே விட்டுருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்கிட்ட கேட்டா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாரு. "எனக்கு தெரியலப்பா. உன் பொண்டாட்டி உனக்கு கரெக்ட்டா ஞாபகத்தோட திருப்பி கிடைச்சிட்டா. அதுவே பெரிய விஷயம் தான். எல்லாமே அந்த கடவுளோட செயல் தான். இந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "விஜய், உண்மையாவே சொல்றேன். எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு ராதாவும் சொல்றாங்க. "ஆமா சித்தி. அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அம்முக்கு உண்மை தெரிஞ்சது. அடுத்து ஒவ்வொன்னா நடந்தது. காவேரி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி தான் என்கிட்ட பேசுறதுக்காக வர சொன்னான். ஆனா கடைசியில எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு விஜய்ன்னு சொல்லும்போது என்னோட கண்ணு எப்படி கலங்குச்சு தெரியுமா? என்னால அத தாங்கிக்கவே முடியல. அவ்ளோ சந்தோஷமா இருந்தது." அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழுதா. "இங்க பாரு காவேரி, அழாத சரியா? இப்போ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே நம்மளோட புது வாழ்க்கைய நம்ம ஆரம்பிப்போம். நீ அழுவக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு "வந்திருக்கேன் தாத்தா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ராதா, நீ போய் ஸ்வீட் ஏதாவது இருந்தா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு குடு. அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் பேரனுக்கு அவனோட வாழ்க்கை முழுமையா கிடைச்சிடுச்சு. நான் கூட காவேரிக்கு எதுவுமே ஞாபகம் வராது. இவன் எப்படி வாழப் போறானோ அப்படிலாம் நான் நெனச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்காம அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீ போயிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி "இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு" போயிட்டு ஸ்வீட் கொண்டு வந்து குடுக்குறாங்க. விஜய்க்கு, தாத்தாக்கு எல்லாருமே சாப்பிடுறாங்க. தாத்தா அப்படியே கண்ணு கலங்குறாரு. "தாத்தா, எதுக்காக கண்ணெல்லாம் கலங்குது?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இது ஆனந்த கண்ணீருப்பா. என் பேரனோட வாழ்க்கை மறுபடியும் கடவுள் திருப்பி குடுத்துட்டாரு. அதனால வர ஆனந்த கண்ணீர். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "இங்க பாரு விஜய், இனிமே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கல்யாணம்லாம் சூப்பரா நடக்கணும். அதுவும் நல்லா நடக்கணும். சரியா? எதுலயுமே குறை வச்சிடவே கூடாது. நீ காவேரியை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடு. நல்ல சாரி, அப்புறம் வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, ராதா 2 பேருமே சொல்றாங்க. "என் பொண்டாட்டிக்கு நான் செய்ய மாட்டேனா தாத்தா? இனிமே எனக்கு என்ன இருக்கு? நான் நான் இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நான் நினச்சேன். காவேரியே இந்த உலகத்துல இல்லன்னு நான் நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா காவேரிய நான் பார்த்தேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். காலம் ஃபுல்லா அவள பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு." "ஆமா, எப்படிப்பா ஞாபகம் வந்தது?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "நானும் அத தான் தாத்தா கேட்டேன். அவளுக்கு அம்மு வந்து காவேரியோட ஃபோட்டோவ காமிச்சிருக்கா. அத பார்த்த உடனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. இது பழைய ஃபோட்டோ இல்ல. இது நாம மாசமா இருக்கும்போது எடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சிருக்கா. எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து என் வளகாப்பு நடந்தது எல்லாத்தையுமே அவ சொல்றா தாத்தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அது எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிருந்து வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கா. "நான் விஜய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு யோசிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்பதான் தாத்தா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா சரி. எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா? இனிமே காவேரிக்கு எதையும் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்ல. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காவேரி விஷயத்துல நீ கவலையே படாத. நடக்கிறத தடுக்கிற சக்தி யாருக்குமே இல்ல.
எல்லாரும் சொல்லுவாங்க, "இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு." அப்படிலாம் கிடையாதுப்பா. உனக்கு இதுதான் நடக்கணும்னா, அதுதான் நடக்கும். அத நீ நெனச்சாலும், அழுதாலும் மாத்த முடியாது. இந்த உலகத்துல ஒருத்தவங்க வாழணும்னா வாழணும். வாழக்கூடாதுன்னா முடியாது. அவ்வளோதான். அதுக்கு என்ன அழுதாலும், புரண்டாலும் அது திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி உனக்கு கடவுள் என்ன குடுக்கணும்னு நெனச்சு அத தான் அவரு உனக்கு திரும்ப குடுத்துருக்காரு. அந்த பொக்கிஷத்த இனிமே நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தாத்தா இனிமே நான் பார்த்துக்காம விட்டுருவேனா? நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் தாத்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். சரி தாத்தா இந்த விஷயத்தெல்லாம் நான் போய் அம்முகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல போறாரு. அப்பா என்னப்பா இது இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ராதா சொல்றாங்க. எல்லாம் நல்லதுக்கு தாம்மா. பொறுமையா இருந்தா எல்லாமே வாழ்க்கையில நடக்கும். அதுதான் நம்ம விஜயோட விஷயத்துல நடந்திருக்கு. சரியா? பார்த்துக்கலாம் விடுமா. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க காலம் இப்ப தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. விஜய் போறாரு. மேல அம்மு இருக்காங்க. "என்னப்பா இப்ப தான் வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் இப்ப தான் வந்திருக்கேன்." "ஆமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குட் நியூஸ்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா என்னப்பா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு." "அப்படியாப்பா? அப்போ நான் தான் பொண்ணுன்னு அம்மாக்கு தெரியுமா?" "நல்லா தெரியும். சரியா? அது மட்டும் இல்ல. இப்போ நம்ம நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இனிமே புது வாழ்க்கைய நாங்க தொடங்க போறோம். சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா! என்னப்பா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சரி இப்பவே நான் போய் ஒரே ஒரு வாட்டி அம்மாவ பார்க்கணும்ப்பா" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "அம்மு எல்லாமே உடனேயே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் நீ பொறுமையா தான் இருக்கணும். சரியா? நீ போயிட்டு உடனேயே அம்மாவ பார்த்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. நான் அப்புறமா கூட்டிட்டு போட்டுமா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு அம்மா அம்மா வந்து என்ன அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, "நீ தான் என் பொண்ணுன்னு" எனக்கு அப்படியே முத்தம் குடுக்கணும்ப்பா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஸ்கூல்ல எவ்வளோ பேரு அவங்க அவங்க மதரோட வரும்போது நான் பார்ப்பேன். எனக்கு மட்டும் அம்மா இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? "அப்பா ப்ளீஸ்ப்பா அம்மா கிட்ட ஒரே ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்கப்பா" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "சரி, சரி, சரி. ஓகே, ஓகே, ஓகே. நீ போயிட்டு அழகா ரெடி ஆயிட்டு ட்ரெஸ்லாம் மாத்திக்கிட்டு வா. நான் கீழ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு வாட்டி உன்ன கூட்டிட்டு போவேன். ஆனா அங்க போய் தொல்லலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? சமத்து குட்டியா இருந்துட்டு வரணும்." அப்படின்னு சொல்றாரு. "அப்பா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. அம்மாவ பார்த்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கீழ வராரு. அம்மு கடகடன்னு ரெடி ஆகுறாங்க. அழகா ட்ரெஸ்லாம் பண்றாங்க. சூப்பரா ட்ரெஸ்ஸ மாத்தி மாத்தி இத போடலாமா, அத போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு கீழ கீழ வராங்க. தாத்தா நாங்க வந்து காவேரி போய் பார்த்துட்டு வந்துடுறோம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா உடனேயே போய் பார்க்குறியா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்ல எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது, அம்முக்கு அவங்க அம்மாவ பார்க்கணும் போல இருக்காம். அதனால தான் தாத்தா வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிப்பா சரி. குழந்தை ஆசைப்பட்டிருக்கு. நீ கூட்டிட்டு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "தாத்தா பாய். பாய் பாட்டி பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட போறாங்க. விஜய் கார்ல போகும்போது சொல்றாரு. "அங்க போயிட்டு நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அமைதியா இருக்கணும். சரியா? அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரியும்ன்றது வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. அம்மா என்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? நீ போன உடனே எதுவுமே சொல்லக்கூடாது. உன்ன ரூம்ல கூட்டிட்டு போய் அவங்களே உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்படியாப்பா! ஓகே, ஓகே. நான்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அம்மாவா என்ன வந்து முத்தம் கொடுக்குற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன்." "அப்பா! எவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்குப்பா" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. அதுதான் பொறுமையா இருக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும். அப்பா உன்கிட்ட நான் எத்தன வாட்டி சொன்னேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஆமாப்பா. அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போலாமா? ப்ளீஸ்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி என்ன வாங்கிட்டு போலாம்? அம்மாக்கு புடிச்ச மாதிரி என்ன குடுக்கலாம்? பூ வாங்கிட்டு போலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "பூவா? சரிம்மா. ரோஸ் ஏதாவது வாங்கிட்டு போலாமா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா பொக்கே மாதிரி நல்லா சூப்பரா அழகா குடுங்கப்பா. நான் அம்மாகிட்ட அத குடுக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இரு. ஒரு கடையில போயிட்டு பொக்கே வாங்கி உனக்கு தரேன். நீ அம்மாகிட்ட குடுத்து சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி ஒரு கடைக்கு போறாரு. அந்த பூ வேணும், இந்த ஃப்ளார் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குறாங்க. அதே மாதிரி அழகா பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனோனே காவேரி வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து அம்மு பூவெல்லாம் எடுத்துட்டு வராங்க. பார்த்தோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "என்ன இது அம்மு திடீர்னு பூவெல்லாம் எடுத்துட்டு வரா? வீட்ல யாருக்காவது பர்த்டேவா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சாரதா, கங்கா, யமுனா எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. "வாங்க விஜய் வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க.
"என்ன அம்மு, நீ பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. இங்கே யாருக்காவது பர்த்டேவா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மிஸ்ஸுக்காக கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வராங்க. "இந்தாங்க உங்களுக்கு" அப்படின்னு கொடுக்குறாங்க. காவேரி அப்படியே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. "என்ன அம்மு, எனக்காக நீ ஃப்ளார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அப்படியே முத்தம் குடுக்குறாங்க. "என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "வேற காவேரி, இத விட என்ன இருக்கு? நீ விஜய் ப்ரோவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அம்மு உனக்கு பொக்கேலாம் குடுத்து உன்ன விஷ் பண்றா" அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே சொல்றாங்க. "சரி விஜய், நீங்க உட்காருங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு சாரதா போறாங்க. போயிட்டு டீ, காஃபி எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்குமே குடுக்குறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க. குடிக்கும்போது பேசிட்டே இருக்காங்க. "நாம எல்லாம் சேர்ந்து இனிமே ஒரே குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. காவேரி அப்படியே வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. "இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் காவேரி என்கிட்ட பேசணுமா, என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணுமா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐய்யயோ அம்மா, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவரு பொய் சொல்றாரு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி, நீ என்ன ஓகே தானே? கல்யாணம் பண்றதுக்கு டேட் எல்லாம் பார்க்கலாமா?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "என்னம்மா நீ இவ்ளோ அவசரப்பட்டுட்டு இருக்க? எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நீ அவசரப்பட்டுட்டே இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. காவேரி உள்ள போறாங்க. "அம்மு வா விளையாடலாம்" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அப்போ நடந்த எல்லாத்தையுமே அம்மு கேட்குறாங்க. "அம்மா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்ட வராங்க காவேரி. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "எனக்கு ஒரு முத்தம் குடுங்க அம்மான்னு" சொல்றாங்க. முத்தம் குடுக்குறாங்க. "ஏய் காவேரி, உனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சுலாம், அப்பா உன்கிட்ட சொன்னாரா?" அப்படின்னு அம்முகிட்ட காவேரி கேட்குறாங்க. "ஆமாம்மா, அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் தானே உன் பொண்ணு, உனக்கு தெரியுதா?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "எனக்கு நல்லா தெரியுது செல்லம். எனக்கு எப்பயோ தெரியும். அதனால தான் உன் மேல ரொம்ப ரொம்ப நான் பாசத்த வச்சுட்டுருந்தேன். நீ என்கிட்ட அம்மாவோட ஃபோட்டோவ காமிச்சல்ல, அப்பவே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பழசு எல்லாமே தெரியுமா? ஆனா நான் யார்கிட்டயுமே உண்மைய சொல்லல. எல்லாத்தையுமே நான் மறைச்சு வச்சிருந்தேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அம்மா அப்படியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ நான் இனிமே உங்கள அம்மான்னு கூப்பிடலாமா?" "நீ கூப்பிடு. ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எப்ப வேணா என்ன அம்மா, அம்மா, அம்மா. நான் உனக்கு அம்மா தான்" அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர சந்தோஷத்தோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அப்படியே காவேரி வெளிய வராங்க. "இங்க பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லப் போறேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்னடி சொல்லப் போற?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இவர் தான் விஜய், அம்மு, என்னோட வீட்டுக்கார், என்னோட பொண்ணு எல்லாமே எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அத கேட்ட உடனே எல்லாருமே சேர்ந்து ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. "என்ன யாருமே எதுவுமே பேச மாட்றீங்க? நான் எல்லா உண்மையும் நான் சொன்னதுனாலயா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் காவேரி, உண்மையா நீ சொல்றது?" அப்படின்னு கங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. "ஆமாக்கா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்லல தெரியுமா? நான் ஒரு நாள் அம்மு வீட்டுக்கு போனேன். அப்போ என்னோட அம்மான்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோவையே என்கிட்ட காமிச்சா. அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் போய் பீச்சில உட்காந்து யோசிச்சேன். யோசிக்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்தது. நான் விஜயோட பேசினது, பழகுனது, எனக்கு சீமந்தம் பண்ணது, நாங்க 2 பேரும் ஒண்ணா ரெஸ்டாரண்ட் போனது, வர வழியில ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுக்கா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ விஜயோட ஒய்ஃபு நான் தான். என் மேல அவரு உயிரையே வச்சிருக்காரு. அதுவும் நான் இறந்துட்டேன்னு நெனச்சுக்கிட்டு 5 வருஷம் கைக்குழந்தைய வச்சு வளர்த்து ஆளாக்கியிருக்காரு. என்னையே அவரு நெனச்சிருக்காரு. என் பொண்டாட்டிய தவிர இனி இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல. அவ தான் எனக்கு எல்லாம்ன்னு சொல்லிட்டு டைரியில எழுதி வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படிக்கா தோணும்? இவரு கூட வாழணும்னு தான் எனக்கு தோணும். அதனால தான் இவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் சம்மதிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் காவேரி, காங்கிராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட வந்து கை குடுக்குறா. "அக்கா சூப்பர்க்கா" அப்படின்னு யமுனா, கங்கா எல்லாருமே வந்து கிட்ட பேசுறாங்க. "ஏய் உண்மையாவாடி?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா ஹக் பண்ணிக்கிறாங்க. "இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய், உங்களோட ஒய்ஃபே உங்களுக்கு திரும்ப கிடைச்சுட்டாங்க. இனிமே எதையுமே நீங்க ஞாபகப்படுத்த வேண்டாம். இனிமே உங்களோட வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழப் போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க.
விஜய் கிட்ட. அத கேட்டோனே விஜய் அப்படியே சிரிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? காலையில அம்மாவ பார்க்கறதுக்காக போனாரு. அப்போ என்ன பண்ணாரு? கண்ணாடிய பார்த்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டே இருக்காரு. இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ன்னு பார்க்குறாரு. அப்படியே அழகா ரெடி ஆகுறாரு. "ஏன்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு?" நான் கேட்டேன். அதுக்கு அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? "அம்மாவ பார்க்க போறேன். அதனால தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்றேன்னு" சொன்னாரு. அப்பாக்கு எவ்ளோ சந்தோஷம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்றாங்க. இருக்காதா பின்ன? அவங்க ஒய்ஃப் இல்ல. போன வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. அது பெரிய சந்தோஷம் தானே! அப்படின்னு கங்கா சொல்றாங்க. ஓகே, ஓகே. அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. சூப்பர்! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே. டைம் ஆகுது. அம்மு நம்ம கிளம்பலாமா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. ம். ஓகேப்பா. அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. காவேரி அப்படியே விஜய்யே பார்க்குறாங்க. விஜயும் காவேரியே பார்க்குறாங்க. அங்கேருந்து அப்படியே நிவின் கிட்ட வராரு. என்ன காவேரி உங்கள் வீட்டுக்கார் போயிட்டாரா? ரொம்ப வருத்தமா இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது? உன்னோட வீட்டுக்காரையும் குழந்தையும் பிரிஞ்சிருக்க கஷ்டமாக இருக்கா? அவங்க உன்னோட வீட்டுக்காரு குழந்தைன்னு தெரிஞ்சோடனே ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியலல்ல. அதுதான் அதுதான் காவேரி வாழ்க்கை. தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா இவங்க தான் பொண்டாட்டி. அடுத்து நம்ம குழந்தை அதுவே ஒரு உலகம் ஆயிடும். அந்த மாதிரி வாழ்க்கை திரும்ப எங்கே போய் நீ தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த வாழ்க்கையில் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம். அதில் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்? நம்மளோட புருஷன், நம்மளோட குழந்தை. அந்த எண்ணம் மட்டும்தான். அதுதான் உனக்கு இப்போ வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சரி சரி ரொம்ப வேணாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. கல்யாணத்துக்கு டேட்டெல்லாம் குறிக்க போகிறாங்க. உன்னோட வீட்டுக்கார் முழுசாக உனக்கு கிடச்சிருவாரு. உன்னோட அம்மா உனக்கு கிடச்சிருவாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஓகே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க. ஏய் என்னடி நடக்குது இங்கே? நம்ம நினைக்கிறத விட வேற எல்லாம் நடக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா நடக்குது? காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதுதானே. ஏய் என்னடி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க? ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கியிருக்கேன். எத்தனையோ கோயில் போயிருக்கேன், வேண்டியிருக்கேன். ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்துரு கடவுளேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாம் ஒரே நிமிஷத்தில் நடந்துடுச்சு. எப்படிடி இது அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே யாருக்குமே தெரியாதும்மா. அப்படி தெரிஞ்சிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் வாழ்க்கை இப்படி இருக்குது. மாமாவும் அக்காவும் சேர்ந்து வாழணுன்றது தான் விதி. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்திருக்கு. சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி இன்னைக்கு நான் போயிட்டு நல்ல சமையல் பண்ண போகிறேன். கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் நான் செய்ய போகிறேன். ஈவினிங் வந்துட்டு விஜய் குழந்தைய கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட போகிறேன். வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ணும். சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாடி கங்கா, ஏய் யமுனா வா, நீங்கள் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு கொடுங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகிறேன் அத்தை அப்படின்னு நிவின் போகிறாரு. இந்த கறி, இந்த மட்டன், அப்புறம் வந்துட்டு மீன் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஐயோயோயோயோ அம்மா 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 அம்மாவோட கால் தரையில் படலையே. சந்தோஷம் இந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க. என்னம்மா நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்படுற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி என் பொண்ணு சந்தோஷமாக இருக்க போகிறா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்காதா? நான் எல்லாம் செய்கிறேன் சரியா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே கஷ்டமாக தெரியாது. நான் சமைக்கிறது என்னோட வேலை அப்படின்னு போயிட்டு சமையல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து கங்கா எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா? எப்படிம்மா உன்னால் இவ்வளோ சந்தோஷமாக சமைக்க முடியுது? நல்லா இருக்குமா? ஆனால் எனக்கு சரியாக சமைக்கவே தெரியலம்மா. நிவின் என்னை திட்டிகிட்டே இருக்காரு. என்னை தனி சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கும் நீ செய்கிற மாதிரி கற்றுக் கொடுமா. நானும் நல்லா சமையல் பண்ணி என்னோடய புருஷனை நான் நல்லா பார்த்துப்பேன்ல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஆமாம் கலெக்டர் ஆகிட்ட, வேலை இருக்கும், அதை பார்ப்பியா இல்லை வீட்டுக்காருக்கு சமைச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. என்னக்கா இப்படி பேசிட்ட? நான் கலெக்டர் வேலையை முடிச்சுட்டு வந்து என் வீட்டுக்காருக்கு ஈவினிங்கில் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி சரி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பழக பழக தான் வரும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உன் புருஷனுக்கு போய் சமையல் பண்ணி கொடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறாங்க. அம்மா எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? மீன் குழம்பு, மீன் வறுத்துட்டேன்டி, கறி குழம்பு எல்லாமே பண்ணிட்டேன். அப்போ விஜயை ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போய் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அத்தை என்ன? இல்லைப்பா வீட்டில் கொஞ்சம் சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல சாப்பாடு போடணுன்னு தோணுச்சுப்பா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. சரிங்க அத்தை. இல்லை அத்தை இப்போ தானே வந்துட்டு போனேன். பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மாவை கூட்டிட்டு நைட்டுக்கு சாப்பிட வந்துடுங்க. குழந்தைய அப்படியே இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. நான் அடுத்த நாள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, சரி. நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன கட் பண்றாரு. என்னம்மா விஜய் என்ன சொன்னாரு? ஆ கூப்பிட்டேன்டி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நைட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுடலாம். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. ஓகே, ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ராதா 2 பேருமே வீட்ல இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, எங்க 2 பேரையும் சேர்த்து அத்தை வீட்ல சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா சரி போய் சாப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு. சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயும் குழந்தை 2 பேருமே சேர்ந்து வராங்க. இங்க பாரு அம்மு, அங்க போய் நீ தொல்லலாம் பண்ணக்கூடாது. சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. அம்மா கூட இருந்தாலே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலையில தான் போயிட்டு வந்தோம். பாரு மறுபடியும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஜாலியா இருக்கும்ப்பா. அது மட்டும் இல்ல, சாரதா பாட்டி எனக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க தெரியுமா? அப்படின்னு அம்மு சொல்றாங்க. சரி, சரி. ஓகே. என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. வாங்க விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாங்க இப்ப தான் காலையில வந்துட்டு போனோம். மறுபடியும் ஈவினிங் சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இதில என்ன இருக்கு மாப்பிள, நீங்க எங்க வீட்டு மாப்பிள. நீங்க எப்ப வேணா இங்க வரலாம். அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. எங்க வீட்டு பேத்தி. எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சரிம்மா சரி. உடனே காவேரியும் வராங்க. வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. அதான் வந்தோம். ஓ! வாங்க, வாங்க உட்காருங்க. அம்மு வா! நான் உனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறேன். சரியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வாழை இலை எல்லாமே போடுறாங்க. இங்க பாரு அம்முக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. ஓகே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சாப்பிடுறாங்க. காவேரி நீ பக்கத்துல உட்காரு. விஜய் நீ 2 பேரும் சேர்ந்தா மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உட்காராங்க. வாழை இலைய போட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. விஜய் அப்படியே சாப்பிட்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "அத்தை அத்தை போதும் அத்தை. நீங்க எனக்கு நெறைய வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாரு. "என்னப்பா இப்படி சொல்ற? நல்லா சாப்பிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வைக்கிறாங்க. அதே மாதிரி காவேரிக்கும் வைக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. விஜய் காவேரிய பார்க்குறாரு. காவேரி விஜய பார்க்குறாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத நிவின், யமுனா, கங்கா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "பாருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. நாம எல்லாரும் சுத்தி இருக்கோம். அந்த எண்ணமே இல்ல. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர பார்த்து ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் விடுடி. அவங்க எது பண்ணா உனக்கு என்ன? நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய், ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க காவேரிக்கு ஊட்டி விடத்த நாங்கலாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஊட்டி விடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரியும் வேண்டான்னு சொல்றாங்க. ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. நம்ம வீட்ல இருக்கவங்க தானே இருக்காங்க. ஒண்ணும் இல்ல ஊட்டி விடட்டும். விஜய் ப்ரோ நீங்க எடுத்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாரு நிவின். அதே மாதிரி ஊட்டி விடுறாரு. காவேரியும் எடுத்து விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா! இப்பதான் நிறைவா இருக்கு மனசுக்கு. எத்தன வருஷம் ஆச்சு இப்படி நான் சாப்பாடு போட்டு தெரியுமா? அதே மாதிரி நிவின், யமுனா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நீங்க மட்டும் எதுக்கு தனியா இருக்கீங்க? யமுனா நீ நிவின்க்கு ஊட்டு அப்படின்னு சொல்றாங்க. நிவினும் யமுனாக்கு ஊட்டுறாங்க. பார்த்தீங்களா? நான்லாம் வேணான்னே சொல்லல. என் பொண்டாட்டிக்கு ஊட்ட சொன்ன உடனே சாப்பாடு குடுத்துட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு அவ்ளோ பிடிக்கும். கல்யாணம் ஆகுறப்போ அவ்வளவா பிடிக்கல ஓகே. எனக்கு எப்படி எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதெல்லாம் நான் நினச்ச நாள் உண்டு. என்னங்க அப்படியா நினச்சீங்க? அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஆமா யமுனா, உன்னை எனக்கு பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் உன்னோட குணம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நீ என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதே, என் மேல இருக்க அன்புன்ற விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டிய கடவுள் குடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் விஜய் ப்ரோவும், காவேரியும் தான் அப்படின்னு நிவின் சொல்றாரு. என்ன நிவின் உங்கள கட்டாயப்படுத்தி நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். அதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஐய்யயோ! காவேரி நீங்க அப்படி நினைக்காதீங்க. உண்மையாவே எனக்கு யமுனா கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. 2 பேருக்குள்ள கேர் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இத விட என்ன வேணும்? நாங்க உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. விருந்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. எல்லாம் நல்லா இருந்தது சாப்பாடு. உண்மையாவே நல்லா இருந்தது அத்தை அப்படின்னு விஜய் சொல்றாரு. ம். எல்லாம் உங்க மேல இருக்க பாசம் தான். உங்க 2 பேருக்கு நல்ல சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு, அம்மா இத பண்ணணும், அத பண்ணணும். அப்பப்பப்பப்பப்பா! என்ன பரபரப்பு தெரியுமா? அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இருக்காதாடி பின்ன. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றதே எனக்கு பெரிய விஷயம் தான். நான் டெய்லி யோசிப்பேன். ஐயோ! இந்த நிலைமை எப்போ மாறுமோ? காவேரியும் விஜயும் சேர்ந்து எப்படி நல்லா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு டெய்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா உனக்கு சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்ல. அதுக்காக நீ எல்லாரையும் சேர்த்து படுத்தி எடுத்துட்ட ஆனா நீ" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "சரி விடுடி எல்லாத்தையும் இங்கேயே பேசிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி காவேரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், அம்முவும் சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.
காவேரி கவலைப்படாத, சீக்கிரமா ஒண்ணா சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. சரிடி, தாத்தாக்கு ஃபோன் பண்ணி அ ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லட்டுமா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சொல்லிடுமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தாக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு தாத்தா சாரதா கிட்ட. இல்ல அந்த கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்கணும். நீங்க பார்க்குறீங்களா? இல்ல நான் பார்க்கட்டுமா? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேம்மா. நான் பார்க்கறதுனாலும் பார்க்குறேன், இல்ல நீ பார்க்கறதுனாலும் பாரு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இல்ல நீங்களே பாருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு எங்களுக்கு டேட்டு சொல்லுங்க. அப்ப நாங்க எல்லாமே பண்றோம் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சரிம்மா நான் ராதா கிட்ட பேசிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல நாள் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை கட் பண்ணுறாரு. சாரதா, காவேரி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க அம்மா. ஒரு நல்ல நாளாக பார்க்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு அன்னைக்கே வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? அப்பா இதுக்காக தானப்பா நம்ம இருக்கோம். இதை விட என்னப்பா நமக்கு வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு டேட் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. சரியா பா நம்ம போயிட்டு ஐயரை போய் பார்த்துட்டு ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ஐயரை போய் பார்க்குறாங்க. எல்லாமே ஜாதகத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஆக்சிடென்டால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் சேர போகிறாங்க. கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஜாதகத்தை காட்டுறாங்க. ஆ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ற நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இனிமே இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்கிறாரு. இப்படி ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்ல நாளாக பார்த்து நீங்களே குறித்து கொடுத்துருங்க. அன்னைக்கு என் பேரனுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஐயர் டேட்டெல்லாம் குறித்து கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வராரு. காசு கொடுக்குறாரு. அதுவும் வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நல்ல வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ராதா 2 பேருமே ஐயர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சாரதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா நான் போய் ஐயர்கிட்ட ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நம்ம வந்து நிச்சயதார்த்தம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த டேட்டெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. டேட்டெல்லாம் குறிச்சாச்சாம். காவேரி இந்த நாள் தான் நிச்சயதார்த்தம், இந்த நாள் கல்யாணம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவேரி சூப்பர். டேட்டெல்லாம் குறிச்சாச்சு. அடுத்தது கல்யாணம் தான். புது பொண்ணு தான், புது மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிண்டல் பண்ணுறாரு. என்ன நிவின் நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ காவேரி நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி காவேரி வெக்கப்பட்டுட்டே உள்ளே போகிறாங்க. சரி அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. புடவைலாம் எடுக்கணும்டி, நம்மக்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு ஏதாவது காசு என்னன்னு என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காவேரி கொஞ்சம் காசு வச்சுருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் இந்த நகைலாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா விஜய் வீட்டில் இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. அவங்க எதையும் எதிர்பார்த்துலாம் செய்கிறவங்க கிடையாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படிதாம்மா சொல்லுவாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அவங்க அப்படி தாண்டி பேசுவாங்க. அவங்க பெரிய மனசு அவங்களுக்கு. போன வாட்டியும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லா செலவும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா. என்னை செலவே பண்ண விடலை. ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாதுடி, நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. அம்மா நீ செய், உன்னை வேணான்னு சொல்ல, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சாரதா எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அந்த லிஸ்டெல்லாம் போடுறாங்க. என்னென்ன வேணும், என்னென்ன சாமான் வேணும் எல்லாம் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதிக்கிறாங்க. தாத்தா வீட்டில் இருக்காரு. விஜய் வராரு. வந்த உடனே விஜய் கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருப்பா டேட் வந்து நான் போய் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த டேட்டில் நிச்சயதார்த்தம், இந்த டேட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தாத்தா இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்னப்பா நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா, அதனால தான் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நீ தான்ப்பா எல்லாமே பண்ணணும், எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா என்ன வேலை பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இந்த மண்டபத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நீ சொல்லிடுப்பா. அது மட்டும் இல்லை, காவேரி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழகாக எடுத்து கொடுத்துரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். காவேரி காஸ்ட்லியாக புடவை எடுத்து கொடுப்பா. அதே மாதிரி துணி கடைக்கு போயிட்டு எல்லாமே எடுத்து முடிச்சிட்ட உடனே ஜுவல்ஸ் கடைக்கு போயிட்டு அங்கேயும் எல்லாமே காவேரிக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்து கொடு. தாலி மட்டும் நானும் சாரதாவும் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்கிறேன். நான் காவேரி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.
சரிப்பா விஜய், எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு ராதாவும் சொல்றாங்க. அப்பா நானும் வருவேன் அப்படின்னு அம்மு சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுற? நீ இல்லாமலா? கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன். நீ, நான், அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. விஜய் ஃபோன் பண்றாரு. காவேரி அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. காவேரி, நாம எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுக்காக அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிறீங்க? நிச்சயதார்த்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தாத்தா சொன்னார் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிங்க நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ரொம்ப ஞாபகம் வருது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எனக்கும் தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னடி என்ன ஃபோன் பண்ணார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, அடுத்தது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அப்போ ஜாலி தான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி விஜய் வராரு, ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அந்த கடையை அப்படியே பார்க்குறாங்க. அப்பா எவ்வளோ பெரிய கடைடி, இங்கே எல்லாம் விலை காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரீலாம் ஒரே ரேட்டில் தான் இருக்கும், கடை தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. நிவின் எல்லாருமே போகிறாங்க. சரி சரி, நீங்கள் போயிட்டு புடவையெல்லாம் எடுங்க, நானும் விஜயும் போயிட்டு விஜய்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு. ஓ காவேரி புடவை எடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கணுமோ? சரி சரி சரி, ஓகே ஓகே, அப்போ காவேரிக்கு சாரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி சாரி எடுக்கிறாங்க. அழகாக எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே விலை பார்க்குறாங்க. காவேரி விலையெல்லாம் பார்க்காத காவேரி, உனக்கு என்ன தோணுதோ அதை எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் எடுத்து பார்க்குறாங்க. சாரியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்காங்க. இது நல்லா இருக்குடி, இது நல்லா இருக்குது அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் காவேரி அப்படியே விஜயே பார்க்குறாங்க. விஜயும் காவேரியை பார்க்குறாரு. இங்கே பாருங்க, நீங்கள்லாம் சொன்னால் காவேரி எடுக்க மாட்டா, விஜய் ப்ரோ என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் காவேரி கேட்பா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியே அந்த சாரி எடுத்து போட்டு காட்டுறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஒரு செகண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஓகேன்னு கண்ணுலேயே சொல்கிறாரு. அப்போ நான் இந்த சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன விஜய் என்ன சொன்னாரோ அதை தான் நீ எடுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிண்டலாக பேசுகிறாங்க. ஏய் யமுனா நீயும் எடுத்துக்கொடி, ஏய் கங்கா நீயும் எடுத்துக்கோ, எல்லாருமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு சாரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது விஜய்க்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அங்கே காவேரியை மட்டும் விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி விஜய் நிவின் 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா எடுத்து விஜய் காட்டுறாரு. இது போட்டுக்குவா அது போட்டுக்குவான்னு. அது எல்லாமே காவேரி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராரு. தாத்தாக்கு ராதாக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அம்முக்கும் ட்ரெஸ்ஸு க்யூட்டாக அழகாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படியே ஜுவல்ஸ் கடைக்கும் போயிடலாம், அப்பா தாலியும் எடுத்தெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. சரிம்மா விஜய் நீ ஜுவல்ஸ் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. போன உடனேயே கல்யாண பொண்ணுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்டாக எடுத்து காட்டுறாங்க. ஐயோ இதெல்லாம் விலை அதிகமாக இருக்குமே, இவ்வளோ எதுக்கு காசு செலவு பண்ணோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நீ யாரும் இல்லடி, நீ என் பொண்டாட்டிக்கு நான் செய்கிறத விட எனக்கு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தானே காவேரி, உன்னோட புருஷன் உனக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாக்கா அக்கா, மாமாவாவது வாங்கி கொடுக்குறாரு, வாங்கிக்கோ. பாரு நிவின் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. யமுனா உனக்கு என்ன ஜுவல்ஸ்லாம் வேணுமா, நீ வா கொடைக்கானலுக்கு வா, அப்புறம் வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க பணம்லாம் அங்கே தான் வச்சுருக்கீங்களா, உங்களோட அக்கௌண்ட்டில் தானே இருக்குது அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை யமுனா, உனக்கு கொடைக்கானலில் வாங்கி கொடுத்தா தான் எல்லாமே நல்லாயிருக்கும், ஏன்னா நம்மளோட சொந்த ஊர் அதுதானே அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. வாங்கி கொடுக்காதுக்கு என்னென்ன காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அழகாக ஒரு செட்டு எடுக்கிறாங்க ஜுவல்ஸ். அப்படியே காவேரிக்கு வச்சு பார்க்குறாங்க. அழகாக இருக்குது காவேரி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தங்க நகை எது போட்டாலும் பொண்ணுங்க அழகாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. தாலி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது நகை வேணால் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், போதும் என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சரிப்பா சாப்பிட்டுட்டு போயிடலாம், டைம் ஆகுது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அடுத்தது என்ன கல்யாணம் தானா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க.
அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே அம்மு உட்காந்துக்கிறாங்க. அம்மா எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக கொஞ்சிக்கிறாங்க. பாத்தியாம்மா அம் அம்மா பாத்தியாம்மா சித்தியும் அம்மும் எப்படி பேசிக்கிறாங்க? அம்மா பொண்ணுன்னா அவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு யாழினி கேட்குறாங்க. ஆமாடி உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் காவேரியும் அவங்க பொண்ணை பார்த்துப்பா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா நீ உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு போதும்மா நான் நிறைய சாப்பிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா? இங்கே பாருப்பா என்னை வீட்டில் விட்டுட்டு காவேரி வீட்டில் போய் எல்லாரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு வா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் எல்லாரும்